Do you not believe that I am in the Father and the Father is in me? யோவான் 14:10. நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான மக்களே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, the only thing that counts is faith working through love. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Faith and works together in one phrase. அன்பின் மூலம் பெறும் விசுவாசமே மிக சிறந்ததாகும். விசுவாசமும் பணியும் இணைந்தே செல்லும் ஒரு சொற்றொடர். விசுவாசமும் பணியும். என்ன விசுவசிக்கின்றோம் என்பதை வெறும் வார்த்தைகளான பிரகடனம் மட்டும் அல்ல, அது செயல் அளவிலே என்பிக்கப்பட வேண்டும், பிறருக்கு சாட்சியாக அமைய வேண்டும். எதை நம்புகிறோம், எதை விசுவசிக்கின்றோம் என்பதை. ஆகவேதான் இங்கே நம்முடைய மத்தியிலே நற்கருணை வடிவத்தில் இறைவன் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நம்புகிறோம். அந்த நம்பிக்கை நம்முடைய செயல் வடிவத்தில் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னால் பக்தியாயிருத்தல், அவருடைய பிரசன்னத்தை கடந்து செல்லும் பொழுது தலைவணங்கி செல்லுதல், அந்த விசுவாசம் அதில் வெளிப்பட வேண்டும். இங்கே இருக்கிற இறைவன் வல்லமையானவர். ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று பழைய ஏற்பாட்டில் யாவே கடவுளாக தன்னுடைய பிரசன்னத்தை மேகத்தின் வழியாக, அந்த உடன்படிக்கை பேழையின் வழியாக கொடுத்த இறைவன் இதோ இன்று நற்கருணை பேழையிலே தன்னுடைய பிரசன்னத்தை இந்த அப்ப வடிவிலே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்புகிறோம். எனவேதான் இந்த புது நன்மை வாங்குவதற்கு பிள்ளைகளை தயாரிக்கின்றோம். நீண்ட கால தயாரிப்பு. அது வெறுமனே ஒரு ஜெபங்களை மனப்பாடம் செய்கின்ற தயாரிப்பு அல்ல. மாறாக அவர்கள் தங்களுடைய அந்த சிறிய வயதிலே ஒரு தெளிவை பெற வேண்டும். ஆகவேதான் அடிக்கடி படித்தவர்கள் கூட வந்து சொல்லும் பொழுது சற்று எனக்கு கோபம் மட்டும் அல்ல, ஒரு வகையான வருத்தமும் ஏற்படும். என்ன காரணம்? ஒரு வாரத்தில் படித்து சொல்லிடுறேன், ஃபாதர் என் பிள்ளைக்கு புது நன்மை கொடுங்க, ஒரு வாரத்தில் நான் படித்து சொல்கிறேன். ஒரு வாரத்தில் நீ இந்த விசுவாசத்தை வளர்க்க முடியாது. ஃபெய்த் ஃபார்மேஷன் என்பது ஒரு வாரத்தில் வருவது கிடையாது. ஒரு வாரத்தில் ஒரு செடியை வளர்க்க முடியுமா? ஒரு விதை போட்டால் அது குறைந்தது 15 நாட்களாக ஆகும் இந்த விளை முளை கிளம்ப. ஆகவே இந்த ஒரு வாரத்தில் நான் படித்து ஒப்பிக்க சொல்லிடுறேன், என் பிள்ளைக்கு புது நன்மை கொடுங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு கூட இந்த மறைக்கல்வியின் ஆழமும் அர்த்தமும் புரியவில்லை என்று தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு அம்மா, நேற்று ஒரு பையன் வந்தாலும் இன்னைக்கு வந்துட்டான், முன்னாடியே அவங்க அம்மா வந்து லீவு கேட்டாங்க, ஒரு வாரம் லீவு கேட்டாங்க. அவங்க ஊரில் கோவில் திறக்கிறாங்க, புது கோவில் கட்டி நாங்கள் போகிறோம், ஒரு வாரம் லீவு வேண்டும். ஒரு வாரம் லீவு என்பது முடியாது, ஒரு நாள் வேண்டுமென்றால் தரலாம். ஒரு வாரத்தில் அவனுக்கு பல பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. வெறும் செபம் மட்டும் அல்ல, பல பயிற்சிகள். ஏதோ இப்பொழுது வரிசை கிரமமாக ஆபிரகாமை பற்றி பார்த்தார்கள், ஈசாக்கு, யாக்கோபு, இப்பொழுது சூசையை பற்றி பார்க்கிறார்கள். இந்த பழைய ஏற்பாட்டு சூசை ஒரு நல்ல ஒரு பழைய ஏற்பாட்டு நபர்களிலே ஒரு சிறந்த கருத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு சிறந்த கதாபாத்திரம். ஆகவேதான் சூசையிடம் போங்கள் என்று நாம் நேற்றைய தினம் சூசை விழாவை கொண்டாடினோம். இது புதிய ஏற்பாட்டு சூசை. ஆகவே பழைய ஏற்பாட்டு சூசை என்பவர் யார்?
அவருக்கு நடந்தது என்ன என்பது தெரிந்திருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் இந்த புதிய ஏற்பாட்டு சூசையை பற்றியும் தெரியும். இப்படியெல்லாம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தினம் தினம் மிக இந்த ஒரு அப்ராக்சிமேட் ப்ரிப்பரேஷன், ரிமோட் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தயாரித்து வந்தோம். இப்பொழுது மிக அருகாமையிலே இன்னும் 20 நாட்கள் உள்ளன. அவர்கள் புது நன்மை வாங்க அதற்கு வேண்டிய தயாரிப்பு, முழு தயாரிப்பு காலையும் மாலையும் கொடுக்கின்றோம். அப்போ அந்த அம்மா முன்னாடி நான் கேட்டேன், சரி அந்த நல்ல பையன் ஜெபெல்லாம் ஒப்பிச்சிட்டான், டான்னு சொல்கிறான், கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். சில குறிப்பிடத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் அருட்சாதனங்களையும் சொல்லுகிறான், வழக்கமும் சொல்லுகிறான். அதான் என் பையன் சொல்கிறானே, ஏன் நீங்கள் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சரி, நான் கேட்குற கேள்விக்கு அவன் சரியாக பதில் சொன்னானா உன் முன்னாடியே நான் லீவு தரேன் அப்படின்னு சொல்லி. பரிசுத்த ஆவி எப்படி எங்கே இறங்கி வந்தார்? உடனே சொன்னான், புறா வடிவில் இறங்கி வந்தார். சரியான பதில் தான். புறா வடிவில் இயேசு ஞானஸ்நானம் வாங்கும்போது எழுந்து வந்தார். அதுவல்ல, எங்கு, எப்பொழுது, யார் மீது என்று கேட்டேன். பரிசுத்த ஆவியானவர் தேவதாய் மீதும் அப்போஸ்தலர் மீதும் அக்கினி நாவடிவில் இறங்கி வந்தார். அதுதான் பெந்தகோஸ்து திருவிழா, அதுதான் உறுதி பூசல் கொடுக்கும்போது நாம் நினைவு கூறுகின்ற விழா. பற்றி அம்மா தெரியல, ஒன்று தான் தெரியுது. சரி போட்டோம். அடுத்தது, இது மனப்பாடம் அல்ல, புரிந்து கொண்டு சொல்ல வேண்டிய பதில். கற்றவைகளை வைத்து புரிந்து கொண்டு சொல்ல வேண்டிய. இந்த அப்பத்தில் இருக்கின்ற கிறிஸ்துவுக்கும் இந்த சிலுவையிலே இருக்கின்ற கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கும் பொழுது அவனுக்கு தெரியல. ஆனால் நற்கருணையாவது என்ன? அப்பத்தின் குணங்களுக்கும் ரசத்தின் குணங்களுக்கும் நான் இயேசுநாத சாமி திரு சிவாபம் தேவசாமம் அடங்கியிருக்கிற தேவத்திரியானுமானம் மனப்பாடம் வந்துருச்சு. ஆனால் அதை பிரித்து வேதத்தை தெரிந்து கொள்ளுகின்ற அளவில் இல்லை. அப்பத்தில் இருக்கிறவர் உயிருள்ள கடவுள், பார்ப்பதற்கு அப்பமாக தெரிகின்றார். ஆனால் உயிருள்ள பிரசன்னம் அங்கே இருக்கிறது. ஆனால் சிலுவையிலே பார்ப்பதற்கு அது ஒரு சிலுவை சின்னம். அது மரத்தால் ஆனதோ, இரும்பால் ஆனதோ, வெள்ளியால் ஆனதோ, தங்கத்தால் ஆனதோ, அது வேறு. ஆனால் அதில் உயிருள்ள பிரசன்னம் இல்லை என்று ஒரு தெளிவு வேண்டும். அந்த வயதில் அது கண்டுபிடிப்பது சற்று சிரமம், உண்மைதான். அதை மறுபடியும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பேதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவிக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது ஒருவேளை பெரியவங்களுக்கே தெரியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம். ஆகவேதான் இந்த மறைக்கல்வி என்பது ஆழமிக்கது. ஆண்டவரை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். விசுவாசமும் பணியும் இணைந்தே செல்லும். ஆகவே விசுவாசத்தோடு நம்முடைய செயல்பாடுகள், அதைத்தான் இப்பொழுது நம்முடைய மரியாதை சேனையிடம் வலியுறுத்துகின்றேன். நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள், ஜெபமாலை சொல்லுகின்றீர்கள், அந்த ஜெபமாலை செய்து கொண்டே ஒரு செயலையும் செய்யுங்கள். அது இன்னும் அதிகமாக புண்ணியத்தை தரும். வெறுமனே வார்த்தை அல்ல, செயல்கள் அல்ல. இதோ நாம் இந்த 1 மணி நேரம் மிக மிக ஆழமாக ஆராதனை திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றோம். அதன் பிறகு நடக்கக்கூடியவைகளை ஜெபமும் செயலுமாக சேர்ந்து செய்தல் சாலச் சிறந்தது என்பதை கருத்தில் கொள்வோம். இறை அன்புக்காக தன்னையே மறப்பதும் பிறர் அன்புக்காக தன்னையே மறுப்பதும் இயேசு கிறிஸ்துவை அறிய சிறந்த தயாரிப்பு. செல்ஃப் அப்னகேஷன், தன்னையே ஒருத்தல், தன்னையே மறுத்தல், இவைகளை இன்னும் அதிகமாக நாமும் சரி நம் பிள்ளைகளுக்கும் சரி வலியுறுத்த வேண்டும். இந்த மார்டிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற தன்னையே ஒருத்தல், இப்படிதெல்லாம் பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரைனிங். எந்த பிள்ளையும் வந்த உடனே எழுந்து நின்று ஒன்று ஒரு பிள்ளைக்கு தான் ஒன்றும் அது வரல, அந்த பிள்ளை ஒரு அரை மணி நேரம் ஆனோன்னு அப்படின்னு கேட்கும். இல்லை, தன்னையே மறுத்தல். 9 மணிக்கு வகுப்பு ஆரம்பித்தோம் என்றால் 10:30 மணிக்கு அவர்களை விடுகின்றோம். அந்த 10:30 மணி வரைக்கும் இந்த கட்டுக்கோப்பாக தண்ணீர் குடிக்க செல்கிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் என்று இல்லாமல் தன்னையே கட்டுப்படுத்தி இருத்தல் ஒரு ட்ரைனிங். தன்னையே மறுத்தல். தண்ணீர் தாகம் எடுக்கிறதா, சற்று பொறுத்திருந்து எப்பொழுது
அந்த நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது செல்லுதல். ஆக இவைகள் எல்லாம் நாம் சிறுவத்திலிருந்தே கடைபிடிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லித்தருதல் வேண்டும். செல்ஃப் அப்னகேஷன், மார்டிஃபிகேஷன், தன்னையே மறுப்பதும் தன்னையே மறப்பதும், forgetting oneself. In Jesus we see the perfect love and revelation of God, a God who loves and cares us intensely to the point of laying down his life for us upon the cross. இயேசுவில் நாம் தூய்மையான அன்பை காண்கிறோம். மேலும் கடவுளின் வெளிப்பாட்டையும் கடவுளின் உண்மையான அன்பினாலும் நம்மீது கொண்ட ஆழ்ந்த அன்பினாலும் நமக்காக தம் உயிரையே சிலுவையில் துறந்தார். அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று சொல்லி இரு கரம் விரித்து சிலுவையில் தன்னையே தாரை வார்த்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே அன்பு என்பது இப்படி பிறருக்காக தன்னையே இழப்பது. தன்னையே இழப்பவரே தலைவர். இதை கிறிஸ்து அரச திருவிழாவில் நாம் மிக ஆழமாக சிந்தித்தோம். If we put our trust in Jesus and believe in him, Jesus promises that God the Father will hear our prayers when we pray in his name. இயேசுவிடம் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து அவரையே நம்பி பிதாவாகிய தந்தையிடம் இயேசுவின் மூலம் செபிக்கும் போதெல்லாம் அவைகள் கேட்கப்படும் என்று இயேசு உறுதி அளிக்கிறார். In the name of Jesus, இயேசுவின் பெயரால் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம் என்னும் பொழுது தந்தை கடவுள் நமக்கு ஆவண செய்கின்றார். இந்த நேரத்தில் ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். நம்முடைய ஜெபமெல்லாம் தந்தையை நோக்கி ஜெபித்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மிடம் ஜெபிக்கின்றோம் என்று அந்த ஜெபம் முடியும். மிகச்சிறந்தது. இதோ எப்படி நான் இப்பொழுது மறையுறையில் கொடுக்கின்றேனோ அது தகுந்த மாதிரி பிரிவினை சகோதரர்கள் இயேசுவிடம் ஜெபித்து எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே என்று ஜெபிப்பார்கள். சில பேருக்கு மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்பது போல நம்ம ஜெபத்தை விட அது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. இந்த ஜெபக்கூடங்கள் அல்லது ஜெப வேலைகள் அல்லது அன்பிய கூட்டம் இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் எங்கே ஜெபிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேர் வழிகள் எல்லாம் கொஞ்சம் அந்த ஜெபத்துக்கெல்லாம் போனவங்க அவங்களுக்கு தெரியும், அந்த ஓதம் கொஞ்சம் அடிக்கும். ஆகவே எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே அப்படின்னு ஜெபத்தை முடிப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், இங்கே வா, நம்ம வழக்கமாக கத்தோலிக்கர்கள் என்ன செய்கிறோம்? தந்தையை நோக்கி ஜெபித்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். திருப்பலியாகட்டும் வேறு எந்த ஜெபமாகும் இப்படித்தான் ஜெபிக்கின்றோம். இது அவர்களுடைய பாணி, ஸ்டைல். தப்பு ஒன்றும் இல்லை. படுத்துக்கிட்டு போத்தினாலும் போத்துக்கிட்டு படுத்தாலும் ஒன்று தான். ஆனாலும் இந்த முறையானது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் என்பது த்ரூ கிரைஸ்ட் அவர் லார்ட். இதுதான் ஆழமானது என்பதை உணர்தல் வேண்டும் என்று சொல்லுவேன். ஏற்றுக்கொள்வார்கள். பொழுதால் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், யூ fill us with the joy of your saving love and the hope of everlasting life with God our Father in heaven. Help us to know the Father that we may glorify him always. ஆண்டவராகிய இயேசுவே, உமது காக்கும் அன்பின் மகிழ்ச்சியாலும் விண்ணக வீட்டில் தந்தையோடு இருக்கும் நிலைவாழ்வுக்கான நம்பிக்கையாலும் எம்மை நிரப்புகின்றீர். தந்தையை அறிய எனக்கு உதவியருளும், அதன் மூலம் அவரை என்றும் ஆராதிப்பேனாக. எல்லாம் வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே உமது தெய்வீக பிரசன்னத்தை தருகின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நாங்கள் என்றும் உமக்கேற்ற மக்களாக வாழ எங்கள் விசுவாசத்தை சொல், செயல், சிந்தனையிலே அறிக்கையிட, சான்று பகர, வாழ்ந்து காட்ட எமக்கு வேண்டிய ஞானத்தையும் தெளிவையும் மன துணிவையும் தந்து ஆசீர்வதித்திரளும். எமக்காக மட்டுமல்ல, எம் குடும்பங்கள், எம் பிள்ளைகள், சிறுவர்கள், சிறுமியர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவரும் இந்த விசுவாசத்தின் ஆழத்தை உணர்வார்களாக.
எவ்வாறு நீர் ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை வீசுங்கள் என்று சொன்னதை போல நாங்களும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் சென்று வலைகளை வீச விசுவாச முத்துக்களை பெறுவோமாக. பெற்றவைகளை வாழ்வின் விழுமியங்களாக கடைபிடிப்போமாக. அதனால் எங்களுடைய சான்று உம்மை பற்றி அமைவதாக. இறை தந்தையோடு சேர்ந்து நாங்கள் உம்முடைய மக்களாக, உம்முடைய ஆடுகளாக வாழவும் வளரவும் செய்திரலாம். இந்த மாதத்தில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளையும் உம்முடைய கரத்திலிருந்து பெறுகின்றோம் என்று ஏற்றுக்கொள்கின்றோம். குறிப்பாக புதுநன்மை உறுதி பூசலுக்கான தயாரிப்பில் இந்த பிள்ளைகள் சிறந்த ஞானத்தை பெற்று உம்மை பற்றி தெரிந்து கொள்வார்களாக. அது வாழ்க்கையில் அசைக்க முடியாத ஆழமான வாழ்வு பண்பாக அமையட்டும். அதனால் அவர்கள் உம்மையே முழுமையாக பற்றி கொண்டிருப்பவர்களாக, உம்மையே பிற காரியங்களுக்கு முன்னால் வைத்து அதற்கு வேண்டிய முதல் மரியாதை, முதல் எண்ணம், முதல் தேவை இவைகளை கொடுப்பதற்கு என்றும் சித்தமாய் இருப்போமாக. எங்கள் தேவைகளை சந்தித்திருளும். இன்னும் யாருக்கெல்லாம் இந்த நேரத்தில் செபிக்கின்றோமோ, குறிப்பாக இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை தேவதாய் வழியாக எண்ணில்லாத மக்கள் தங்கள் தேவைகளை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றார்கள். இன்று மாலை கூட 5 வயது வரை எத்தகைய மூமெண்ட் இல்லாமல், அசைவு இல்லாமல், தண்ணீர் தாகம் என்று கேட்பதற்கு கூட அழ முடியாமல், கேட்க முடியாமல் இருக்கின்ற சிறுவனை கண்டு வருத்தமுழுகின்ற தாய் என்று தாயிடம் அழைத்து வந்து உம்முடைய சிபாரிசை கேட்பதற்கு இருக்கின்றார்கள். தாய் சொல்லை கேட்டு நீர் காணா ஊரில் திராட்சரசமாக்கினீர் தண்ணீரை. ஆகவே அதே போன்று இந்த தாயினுடைய வேண்டுதலை கேட்பதற்கு இன்று எல்லோர் முன்னிலையிலும் செபிக்கின்ற ஜெபமாக இது அமையட்டும். அதே போன்று பல்வேறு ஜெப கருத்துக்கள், நீண்ட நாள் கருத்துக்கள், இவைகளையெல்லாம் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.